அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 100 ஆண்டு பலன் தரும் கார்த்திகை மாதம் சிவராத்திரி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பூர் சிவபெருமான் அவர்கள் ஜோதி வடிவமாக தன்னை வெளிப்படுத்திய மாதம் கார்த்திகை என்பதனால் கார்த்திகையில் வருகின்ற சிவராத்திரி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது உலகையே படைத்து இயக்கி வருகிற சிவபெருமான் அண்டத்தில் உள்ள நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கார்த்திகைக்கு தனி சிறப்பு கிடைக்க செய்தார். முருகப்பெருமானை வளர்த்தது கார்த்திகை நட்சத்திர பெண்கள் என்பதனால் கார்த்திகைக்கு இத்தகைய பெரும் பாக்கியம் கிடைத்தது. அதனை அடுத்து கார்த்திகை மாத தேய்பிறை சதுர்த்தசி தினத்தன்று சிவன் கோவில்களுக்கு சென்று இறைவனை வணங்கிட அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். குறிப்பாக 100 ஆண்டு பலன் கிடைக்கும். சிவராத்திரி தினத்தன்று விரதம் இருப்பவர்கள் யாராக இருப்பினும் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும். சிவராத்திரி தினமும் ஜென்ம நட்சத்திரம் சேர்ந்து வரும் நாளில் விரதம் இருப்பது இந்த ஜென்மத்திலேயே முக்தி கிடைக்கும் என சிவபெருமானே கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ராத்திரி என்றால் அது சிவராத்திரி தினமாகும். அதனால் இந்த சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவபெருமானை வணங்கிட அவருடைய அருளுக்கு நம் கிடைப்பதுடன் மேலோங்கிய அனைத்து செல்வம், அதாவது குழந்தை செல்வம், பண செல்வம், எந்த செல்வமாக இருந்தாலும் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக அந்தஸ்து உயர்வுகள் சிவபெருமான் வழங்குவார். முக்கியமாக அதனை எடுத்து கார்த்திகை மாத தேய்பிறை சதுர்த்தசி என்று பரம்பொருள் சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்குமாகும். கார்த்திகை மாத சிவராத்திரி பூஜை செய்பவர்களுக்கு 100 ஆண்டுகள் சிவ பூஜை செய்த பலன் கிடைக்கும் என சிவபுராணங்கள் கூறுகின்றன. எனவே இன்றைய கார்த்திகை மாத சிவராத்திரி என்று அவசியம் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி புண்ணியம் சேர்ப்பது நல்லது. கார்த்திகை மாதத்திற்கு தனி சிறப்பு கிடைத்தது என்பதை உங்களுக்கு அனைத்தும் தெரிய வேண்டும். கார்த்திகை என்றாலேயே அவ்வளவு சிறப்பு மிக்க மாதமாகும். கார்த்திகை மாத சிவராத்திரியை கவலையெல்லாம் போக்கக்கூடிய சிவராத்திரி என்றே சொல்லுவார்கள். முக்கியமாக இந்த கார்த்திகை சிவராத்திரி மாபெரும் சிறப்பம்சத்தில் இருக்கிறது. குறிப்பாக நவம்பர் மாதம் இந்த 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற பொழுது கார்த்திகை சிவராத்திரி சிவ தரிசனம் செய்து வழிபடுவோம். நம் கவலையெல்லாம் போக்கி நம்முடைய தென்னாருடைய சிவன் நமக்கு அருள் புரிவார். சிவராத்திரி விரதம் என்பது 5 வகையான நித்திய சிவராத்திரி விரதமாகும். முக்கியமாக நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபட்சம் என்று சொல்லப்படுகின்ற தேய்பிறை காலத்தில் சதுர்த்தசி இரவு மாத சிவராத்திரி நன்னாள் என போற்றப்படுகிறது. சிவ வழிபாடு செய்பவர்கள் மாதந்தோறும் வருகின்ற சிவராத்திரியில் மறக்காமல் விரதம் மேற்கொள்ளுகின்றனர். சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் சிவபக்தர்கள். சிவராத்திரியில் முதல் நாள் இரவிலிருந்தே விரதம் தொடங்குபவர்களும் உண்டு. அதேபோல் விரத நாள் காலையில் இருந்தே உணவு உட்கொள்ளாமல் விரதம் மேற்கொள்ளுபவர்களும் இருக்கிறார்கள். குழந்தைகள், வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், மருந்து மாத்திரைகள் உட்கொள்பவர்கள் விரதம் இருந்து உடம்பை சிரமப்படுத்தி கொள்ள வேண்டும் என அவசியமில்லை. முக்கியமாக சிவராத்திரி என்று காலையில் குளித்து சிவ சிந்தனையுடன் கண் விழித்திருந்து சிவபுராண பாராயணம் செய்யலாம். நமச்சிவாயா எனும் 5 எழுத்து மந்திரத்தை கூறியபடியே இருக்கலாம். அடுத்த நாள் காலையில் நீராடிவிட்டு சிவ தரிசனம் செய்து பிறகு உணவு எடுத்துக்கொள்ளலாம். சிவ ஆலயங்கள் சிவராத்திரியொட்டி சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள், விசேஷ வழிபாடுகள் நடைபெறும். அபிஷேகத்திற்கு தேவையான நம்மால் முடிந்த பொருட்களை வழங்கி அபிஷேகத்தை கண்ணார தரிசிப்பது மிகப்பெரிய புண்ணியமாகும். உலகத்தின் பிரளயத்தின் போது உயிர்கள் எல்லாம் பரம்பொருள் பரமேஸ்வரனிடம் ஒடுங்கின. உலகங்களே தோன்றவில்லை. இந்த நிலையில் எல்லையில்லா கருணை கொண்ட பராசக்தியான பார்வதி தேவி அண்டங்கள் தோன்றவும் இயங்கவும் சிவனாரை வழிபட்டார்கள். தவத்தின் பலனாக தன்னுள் ஒடுங்கியிருந்த உலகங்களை மீண்டும் உண்டாக்கி அருளியது உயிர்களையும் படைத்து அருளினார் பரமேஸ்வரன். அப்படி பார்வதி தேவி விரதம் மேற்கொண்டதுதான் இந்த சிவராத்திரி விரதம் என்ப போற்றப்படுகிறது. பார்வதி தேவி அப்போது சிவபெருமானிடம் இந்த சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளுவோருக்கு எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும், அவர்கள் முக்தி அடைய வழி செய்ய வேண்டும்,
அவர்களின் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி எறிள வேண்டும் என வேண்டிக் கொண்டு கேட்டுக்கொண்டார். அதை ஏற்ற சிவபெருமான் இன்றளவும் சிவராத்திரி விரதம் மேற்கொள்ளுவோருக்கு இன்னல்களை எல்லாம் விரட்டி அருள்கிறார் என அவர்களுக்கு முக்தி பேர் அளித்து காக்கிறார் சிவபெருமான். கார்த்திகை மாத சிவராத்திரியான இந்த நாளில் அருகில் உள்ள சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று நந்தீஸ்வரரையும் நமக்கெல்லாம் இப்படி ஒரு விரத பலன்களை வழங்கும் காரணமாக இருந்த பார்வதி தேவியும் சிவபெருமானை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நந்திதேவரின் காதில் போட்டு வைத்தால் சிவபெருமானுடைய காதில் போட்டதற்கு சமம் என கூறப்படுகிறது. நீங்கள் சிவபெருமானிடம் எதை வேண்டிக் கொண்டாலும் நந்திதேவரின் காதில் சொல்லப்பட்டால் அது சிவபெருமானிடம் நேரடியாக செல்கிறது என்பது ஐதீகமாகும். சிவராத்திரி நாளில் முக்கியமாக சிவராத்திரி நாளில் அனைவரும் விரதம் இருக்க வேண்டும். கார்த்திகை மாத சிவராத்திரியை கவலையெல்லாம் போக்கக்கூடிய சிவராத்திரி என சொல்லுவார்கள். செவ்வாய்க்கிழமையில் வரும் கார்த்திகை சிவராத்திரியில் சிவ தரிசனம் செய்து வழிபட்டால் நம் கவலையெல்லாம் நீக்கிவிடுவார் தென்னானுடைய சிவன் என்பது ஐதீகமாகும். மாத சிவராத்திரி என்பது மாதந்தோறும் சிவனாரை வழிபடும் அற்புதமான நாள். இந்த நாளில் தென்னானுடைய சிவனாரை வழிபட்டால் சிக்கல்களும் இன்னல்களும் தீரும், கஷ்டங்களும் கவலையெல்லாம் காணாமல் போகும் என்பது நம்பிக்கையாகும். முக்கியமாக சிவராத்திரி என்று வந்துவிட்டாலேயே அனைத்து பிரச்சனையும் நீக்கக்கூடிய சிவனை வணங்க வேண்டும். அவர் தன்னை வணங்குபவர்கள் வாழ்வில் சந்திக்கும் நோய்கள், மனக்கவலைகள், வறுமை நிலை போன்றவற்றை அறவே அளிப்பவர். ஒருவன் தனது 3 பிறவியில் செய்த பாவங்களையும் அளிப்பவர் சிவபெருமான். மகா சிவராத்திரி என்பது சிவராத்திரியின் அருளை பெறுவதற்காக விரதம் இருக்கக்கூடிய சிறப்பான நன்னாளாகும். முக்கியமாக சிவபெருமானை எவர் ஒருவர் மனதில் நினைத்து வழிபடுகிறாரோ அனைத்து பலனும் அவருக்கு கிடைப்பார் என்பது ஐதீகமாகும். சிவபெருமானை நினைத்து இன்றைய நாட்டில் விரதம் இருப்பவர்கள் முக்கியத்துவமாக சிறப்பான பலனை அடைவார்கள். அதிலும் கார்த்திகை மாதத்தில் தான் சிவபெருமான் அவர்கள் சோதியின் வடிவில் தோன்றியதாக ஐதீகமாகும். அதாவது திருவண்ணாமலை போன்ற முக்கிய அக்னி ஸ்தலங்களில் இன்றைய நாள் மாபெரும் சிறப்பம்சத்துடன் திருவிழா கொண்டாடப்படும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.